இந்த வருடத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நாள் வரையிலும் வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை அதிகமாக சோதரிக்கிறேன். நாம் இந்த நாளிலே தியானத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட சங்கீத புத்தகம் 119வது சங்கீதம் 153வது வசனத்தின் முதல் 168வது வசனம் வரை வாசிக்க கேட்டோம். இதிலிருந்து ஒரு 2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானித்து பிற்பாடு செய்திக்கு கடந்து போகலாம். 162வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். நான் உமது வார்த்தைகளின் பேரில் மகிழ்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கிறது. நீதிமொழிகளை நாம் வாசிக்கும் போது அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. இச்சிக்கப்படத்தக்கவைகளிலே அதற்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. இச்சிக்கப்படத்தக்கதுன்னா நம்ம விரும்பி நம்ம ஆசைப்பட்டு அதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற எந்த பொருளை காட்டிலும் வேத வசனம் மிகவும் விரும்பப்படத்தக்கது, மிகவும் சுவை உள்ளது, மிகவும் விலையேறப்பெற்றது. தேனோட ஒரு சுவையா ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தேனை விட தெளித்தேனை விட மிகுந்த சுவை உள்ளது வேதவசனம். பொன்னை விட பசும் பொன்னை விட விலையேற பெற்றது நம்முடைய வேதவசனம். நாம் விரும்பி எதையாயினும் வாங்க வேண்டும் அல்லது அடைய வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது வேதவசனத்துக்கு ஒன்றும் நிகரானதல்ல. அதை காட்டிலும் வேதவசனம் விலையேற பெற்றது, மதிக்க முடியாதது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வசனம் மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல. கொள்ளை உடைமை அப்படின்னு சொன்னா எதிர்பாராமல் கிடைக்கிறதான ஒரு புதைபொருள். அந்த கொள்ளை என்று எழுதி இருக்கிறதுனால அது களவு பொருள் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டாம். கொள்ள லாபம் வந்துருச்சுப்பா அப்படின்னு வழங்க சொல்றது இல்லையா? ஒரு தொழில் செய்யறாரு ஒருத்தர், லாபமே ஒன்றும் வரல, அப்படி கையை கடிக்காம சுமூகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா எந்த லாபமும் நட்டமும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, பரவாயில்ல ஏதோ குடும்பம் நடத்துற அளவுக்கு லாபம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்காத ஒரு லாபம் வந்துருச்சு, நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய லாபம் வந்துருச்சு, அதுதான் கொள்ளை உடைமை. சொல்லுங்க, கொள்ளை லாபம். ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு கொள்ளை லாபம். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமா லாபம் வந்துருச்சு, கணக்கிலடங்காத லாபம் வந்துருச்சு, அவன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பான். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல, நான் உம்முடைய வார்த்தையின் பேரிலே மகிழ்ச்சியா இருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை படிப்பதற்கு, தியானிப்பதற்கு அவ்வளவு வாஞ்சையும் அவ்வளவு விருப்பமும் சந்தோஷமுமாய் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வசனங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சும்மா மேலோட்டமா அப்படி ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் அப்படி படிச்சிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு படிக்கிறவங்க அப்படி ஸ்பீடா போயிடுவாங்க. அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க. அதுக்கு கம்பேரான வசனம் எங்க இருக்குது, சத்தியம் எங்க இருக்குது அது தெரியாம போயிடலாம். சும்மா கடமைக்காக படிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக படிக்கலாம். ஆனால் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, எதற்காக அந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது, யாருக்காக இடம்பெற்றிருக்கிறது, யார் அதை நமக்கு அறிவித்தவர், அது என்ன காரியத்தை நமக்கு செய்யும் என்பதை நாம் தியானித்து நிறுத்தி நம்ம வாசிக்கும் போது அதனுடைய பலனை நாம் அடைய முடியும், அதனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். நம்ம சாப்பிடுற உணவு பொருள் நாக்கு வரைக்கும் தான் சுவை தரும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வயிற்றுக்குள்ள முழுகிட்டுமானா அதனுடைய சுவையை நம்ம என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஒரு சாக்லேட் எடுத்து அந்த சாக்லேட்டை வாயில வச்சு அது சுவைக்காம அப்படியே முழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க, வயிற்றுக்குள்ள போயிட்டு பிற்பாடு நம்ம நினைக்கலாம் சாக்லேட் சாக்லேட் நினைக்கலாம், ஆனால் அதனுடைய சுவையை நம்ம என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. அந்த சுவையை நாம் உணர வேண்டுமானால் நான் சாக்லேட்டை முழுவதுமாக கரைகிற வரையில நம்ம என்ன பண்ணணும், நாக்குல வச்சிருக்கணும், அப்படியே வச்சிருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை அப்படி பாஸ் பண்ணிட்டு போயிட முடியாது, அப்படி கடந்து போயிட முடியாது. அவர் உன் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால் அதை உட்கார்ந்து தியானிக்கணும். எப்படி இருந்தோம் நம்ம கடவுள் இந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா அவர் எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பார், அவர் எவ்வளவு கிருபை உள்ளவரா இருந்திருப்பார், நம்ம எவ்வளவு கடவுளுக்கு விரோதமான செயல்களை செஞ்சிருப்போம். அப்பவும் அவர் அந்த விரோதமான செயல்களை எல்லாம் பொருட்படுத்தாம 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் தயவையும் காத்து வருகிற தேவன் நமக்கு இரக்கத்தையும் தயவையும் காத்து வந்தார் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கர்த்தர் செய்த நன்மையை நம்ம தியானிக்கிறோம். அதுதான் நம்ம சுவைக்கிறது, கர்த்தரை சுவைக்கிறது, கர்த்தரை ருசி பார்க்கிறது. அவர் நல்லவர் என்பதை அப்படியே முழுகக்கூடாது, ருசி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணி அவருடைய முழுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்துக்காக கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சாராம்சம் நம்முடைய இருதயத்தில் பதிய வேண்டுமானால் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாம் ருசிக்க வேண்டும். நிறைய பேர் சிம்பிளா போயிடுவாங்க, என்னப்பா பிரச்சனை முடிஞ்சுதான், முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அந்த பிரச்சனை எதனால முடிஞ்சது, யாரால முடிஞ்சது, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறத விலாவரியா சொல்லும் போதுதான் அவருக்கும் அதுல ஒரு ஈடுபாடு கிடைக்கும். அவரும் அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்வார். நான் தேவ சமூகத்துல போய் என்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி செபிச்சேன். அண்ணால யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்திருக்கு, ஆமாங்க பிறந்துச்சு, ரொம்ப நாள் பிறகாம இருந்தது, பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதுல ஒரு டேஸ்ட் இல்ல, அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல. அந்த நிகழ்ச்சி ஒரு பொருட்படுத்தப்படாம ஒரு நிகழ்ச்சியா இருந்திருக்கும். அண்ணால் சொல்றாங்க, எத்தனையோ அவமானங்களை நான் சந்திச்சேன், எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சேன், குடும்பத்தாரே என்னை நிந்திச்சாங்க, நான் பல தடவை ஆண்டவர்கிட்ட சமூகத்துக்கு போனேன், மேலோட்டமா ஆண்டவரை சந்திச்சுட்டு வந்துட்டேன், ஒரு ஈடுபாடு இல்லாம வந்துட்டேன், வருஷந்தோறும் போன பண்டிகைக்கு வருஷந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல பலியிட்ட வந்துட்டேன். ஆனா அவமானங்கள் பெருக பெருக, துக்கங்கள் பெருக பெருக என்னால இந்த முறையும் நானு அதை லேசா எடுத்துக்கிட்டு நான் கடந்து போக முடியல. இந்த முறை ஒரு முடிவோட தான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு பிள்ளையை தந்தருள வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல இருதயத்தை நான் கரைத்து ஊற்றி விட்டேன். நான் ஓ என்று அழுதேன், என்னுடைய சுயநினைவை இழந்து அவை அழுதேன். நான் மதுபானம் பண்ணுகிறவர்களை போல என்னுடைய நினைவு மாறி போறதை கூட உணராம நான் புலம்பின தேவ சமூகத்துல. அங்க இருந்த அந்த ஐயா என்ன கேட்டாங்க, என்னமா குடிச்சிருக்கிறியா விரிச்சிருக்கிறியான்னு கேட்டாங்க. ஆனால் நான் குடிக்கவில்லை, என்னுடைய துக்கத்தை தேவ சமூகத்துல ஊற்றி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். இப்படிப்பட்டதான ஒரு ஆழமான ஜெபத்தை என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் உள்ளத்தை உடைத்து நான் தேவ சமூகத்தில் ஊற்றினதுனால இந்த பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இதுதான் சாட்சி, இதுதான் ருசிப்பது. கர்த்தரை ருசிப்பது என்றால் இதுதான். மேலோட்டமா ஆமாங்க குழந்தை பிறந்தது, ரொம்ப நாளா இல்லாம இருந்தது, குழந்தை பிறந்தது. யாரால பிறந்தது, எதனால பிறந்தது, கர்த்தர் எப்படி வழி நடத்தினார், நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்தவர்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தருகிறீர்கள். அடுத்து இன்னொரு வசனத்துக்கு கூட வர்றோம் பாருங்க, 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, இடரல் இல்லை. இடரல் இல்லை. வாழ்க்கையிலே நிறைய இடறி 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 விழுந்துகிட்டே இருப்பாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் தடை இருக்கும். இடறுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்புறம் போயிட்டே இருக்கும்போது கால் தடி விழுந்துடல. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் இருக்கும்.
அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாத சிக்கல்கள் இருக்கும். நம்ம ஏற மாதிரி தான் தெரியும். திரும்பி பார்த்தோம்னா எங்க இருக்கிறோம்? அதே இடத்துல தான் இருக்கிறோம். இல்ல கொஞ்சம் பின்னுக்கு போயிருக்கிறோம். 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம். ஆனா 2 ஸ்டெப் அது மேல ஏறி இருக்கிறோம்னு நினைப்போம். ஆனா 2 ஸ்டெப் பின்னாடி நின்றுட்டு இருப்போம். கம்பேர் பண்ணி பார்த்தோம். நம்ம கூட வேலை செய்யறவன், நம்மளுக்கு நிகரா சம்பளம் வாங்கிறவன், அவன் ஆசீர்வாதமா இருக்கான். நம்ம இப்படியே இருக்கிறோம். கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம சபையிலேயே நம்ம கூட சபைக்கு வந்தவன், நம்ம கூட ஜெபம் பண்ணவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். நம்ம இப்படியே இருக்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது நேசிக்க வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. நேசிக்க வேண்டும். நேசிக்கிறதுன்னா என்னது? நமக்கு நிறைய பேர் பழக்கம். நமக்கு பார்க்கறவங்க எல்லாம் தெரியும். அப்படி வெளியில போறோம், அப்படி ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முடியல, இல்ல அடுத்த தெருவில் இருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஏதோ ஜுரம், அவனுக்கு ஏதோ உடல் உபாதை, அவன் வீட்டுல இருக்கிற உடம்பு சரியில்லை, கேள்விப்படுறோம். அப்படியா அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு நம்முடைய வேலையை செய்ய நம்ம என்ன பண்றோம்? கடந்து போயிடுறோம். ஆனா நம்ம வீட்டுல நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கணவருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுவோம்? மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கம்பெனியை கூட லீவு போட்டுட்டு பக்கத்துல உட்காந்து என்னமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, இல்ல என்ன சாப்பிட போற, நைட்டு சாப்பிட்டது உடம்புக்கு ஒத்துக்கலையா, இல்ல தூக்கம் வரலையா, இல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோமா, ரெஸ்ட் எடுக்கிறியா, இப்படி ஏதாயும் சொல்லுவோம். நம்ம அதிகமா நேசிக்கிறவங்களை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம அதிகமா நேசிக்கிறவங்களுக்காக நம்ம எதையாகிலும் இழக்கவும் செய்வோம். நம்ம அதிகமா எதை நேசிக்கிறோமோ அதை அடையும்படி பவுல் சொல்ற மாதிரி நமக்கு லாபமா இருந்த எந்த காரியத்தையும் இழந்து இந்த அதிகமாய் நேசிக்கிறவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள நாம சேவை செய்வோம். இதுதான் நேசித்தல். இந்த வேதத்தை என்ன பண்ணணுமா? நேசிக்க வேண்டும். அது ஏதோ ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி மற்ற கதை புத்தகங்களை போல, மற்ற சரித்திர புத்தகங்களை போல, மற்ற புராணங்களை போல நம்முடைய வாழ்வில நம்ம படிக்கக்கூடிய பள்ளி புத்தகத்தை போல அதை நினைக்க கூடாது. அதை டேஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதை ரொம்ப நேசிக்கணும், அதை விரும்பணும், அந்த வசனங்களை நேசிக்கணும். அதை நேசிச்சோம்னா அந்த நேசத்தினால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது? இடரல் ஆகாது. இரண்டாவது காரியம், மிகுந்த சமாதானம் கிடைக்கும். வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போனவர்கள் வேதத்தை நேசித்து பாருங்க, வேதத்தை ருசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. உங்களுக்கு நிறைவான சமாதானத்தையும் இடரல் இல்லாத வாழ்க்கையும் கர்த்தர் அருள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.